எம் பிரியதர்ஷினி. எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து நவிதா தான் ரெஃபர் பண்ணா. நான் வந்து இந்த மாதிரி முன்னாடிலாம் வந்து நின்று பேசினதே கிடையாது. வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஐடி கார்டு பார்த்துட்டு எங்கே ஒர்க் பண்ணுறேன் யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு அகாடமியில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே கேட்குறப்போ எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க, திட்டமாட்டாங்க. கேர்ள்ஸ் சேஃப்டி இங்கே வந்து ரொம்ப ஷுவராக சேஃபாக ஒர்க் பண்ணுற பிளேஸாக அது இருக்கும். எம் பிரியதர்ஷினி. எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து நவிதா தான் ரெஃபர் பண்ணா. வேலை ஜாப் தேடிட்டு இருந்தேன். வீட்டுக்கிட்ட எங்கேயும் கிடைக்கல. அதனால் வந்து நவிதா எனக்கு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணால் பிபி அகாடமி இருக்குது, அங்கே ஜாப் ட்ரை பண்ணுறியாடி அப்படி சொல்லிட்டு அவள் ரெஃபர் பண்ணால் அப்போ வந்து சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி முன்னாடிலாம் வந்து நின்று பேசினதே கிடையாது. இங்கே வந்தால் ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப பயப்படுவேன். கையில் எனக்கு நடுங்கும். ஃபஸ்ட்லாம் நான் பேசும்போது பெஞ்சில் நின்று பேசும்போதே கை கால் நடுங்கும். இப்போல்லாம் எனக்கு அந்த கை கால் நடுக்கம்லாம் இல்லை. ஆக்சுவலாக இங்கே பேசுகிறது எனக்கு காலேஜ்லையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கோஎட் காலேஜ். எனக்கு அங்கே பயமாக இருக்குமா, இப்போ அங்கே செமினார்லாம் எடுக்கும்போது மேமே கூப்பிட்டு பாராட்டினாங்க, இந்த மாதிரி ஃபியர்லாம் இல்லாமல் பேசுகிறேன் நல்லா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நான் டியூஷன் படித்தேன் 11th 12th. இங்கே ஸ்டேட்டஸ் போகிறது பற்றி டியூஷன் சார் எனக்கு கால் பண்ணி கேட்டார், நீ இப்படி பயப்படுவியே, நீ டியூஷனில் பிபி அகாடமியில் ஒர்க் பண்ணுறியா, அப்புறம் அங்கே எப்படி இருக்குது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, சாரை பற்றி இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே கேட்குறப்போ எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இவ்வளோ பொண்ணு சார் படித்தவங்க கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஐடி கார்டு பார்த்துட்டு எங்கே ஒர்க் பண்ணுறேன் யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு அகாடமியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் ஹாப்பி. எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அக்கா ஒர்க் போகிறா இருந்தாலுமே நான் ஒர்க் போகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எல்லோரும் கேட்குறத பார்த்துட்டு அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து காம்படிஷன்லாம் நான் பெரும்பாலும் போகவே மாட்டேன். அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருப்பேன், எதுக்குமே போக மாட்டேன். எங்கள் அம்மாவை திட்டுவாங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்க எல்லா மேமே சப்போர்ட் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதேமாரி எங்கள் டீம்லாம் சேர்ந்து வின் பண்ணோம், அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பிரியா மேம், கோமதி மேமு, சுகரஞ்சினி மேம் இவங்கெல்லாம் டீம் லீடராக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க, திட்டமாட்டாங்க. கேர்ள்ஸ் சேஃப்டி இங்கே வந்து ரொம்ப ஷுவராக சேஃபாக ஒர்க் பண்ணுற பிளேஸாக அது இருக்கும். நானும் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன் இங்கே ஒர்க் பண்ணும்போது. ஸோ தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டுருக்கீங்க நீங்கள், இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.